அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். தனது நிலத்தை அபகரித்துக் கொண்டதுடன் மிரட்டல்கள் விடுக்கப்படுவதால் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரியும் நிலத்தை மீட்டு ஒப்படைக்க உத்தரவிட கோரியும் சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை கொண்ட பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி இந்த விவகாரத்தில் முழுக்க போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவில் நிலம் கார்த்திக்கு சொந்தமானது என்பதற்கான அனைத்து முகாந்திரம் இருப்பது தெரிந்தும் போலீசார் கண்களை மூடிக்கொண்டு நிலத்தை அபகரிக்க காவல்துறையினர் உதவி உள்ளதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரவுடிகளுடன் போலீசார் கைகோர்த்துக் கொண்டு உண்மையான நில உரிமையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக உயர்நீதிமன்றத்திற்கு வழக்குகள் வருவது அதிகரித்துள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல்வாதிகளும் இதுபோன்ற நில மோசடி வழக்குகளில் சம்பந்தப்படுவது இது போன்ற விவகாரங்களை மேலும் மோசமாக்குவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது போன்ற வழக்குகளில் வெளிப்படை தன்மையுடனும் நேர்மையாகவும் விருப்பு வெறுப்பின்றி விசாரிக்க முடியாது என்பதை விசாரணை அமைப்புகள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவது குறித்தும் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். இது போன்ற நிலைமை தொடர்ந்தால் அப்பாவி பொதுமக்களுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கை குறைந்துவிடும் எனவும் இது நில மாஃபியாக்களையும் ரவுடிகளையும் ஊக்குவிப்பது போலாகிவிடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற விவகாரங்களில் நீதிமன்றம் மௌனம் காக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள நீதிபதி சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழ்ந்த நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என்பதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதனையடுத்து கார்த்திக் அளித்த புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய நீதிபதி சிறப்பு குழு அமைத்து 4 மாதங்களில் விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.